அவருக்கு டைலாக் தெரியாது, ஆட தெரியாது, ஆக்டிங் பண்ண எதுவுமே தெரியாத மாதிரி தான் அப்படி இருப்பாரு. இது ஆக்ஷன் மேடம். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்படி சும்மா சில்லுன்னு வரும் மேடம். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும்ல, அது அன்பிலீவபிளா இருக்கும். எல்லாம் மாறி போச்சு. அது என்னடா சொன்ன அவன்? 234 தொகுதியிலும் விஜயனுடைய தாவேக்கா தோல்வியடைகிறது. கூட்டம் சேர்த்துட்டா அது ஓட்டா மாறாது. திமுக காரணையும் சீண்டி பார்த்தா வாங்க மாட்டேன். திமுகவை எந்த கும்பலாலும் அழிக்க முடியாது. அந்த காக்கா போயிட்டு அந்த கழுகு போய் கொத்தும். காக்கா இல்ல சார், கழுகு. சி ஜோசப் விஜய் எனும் நான் சொன்னேன். சினிமாக்கார வந்தா ஜெயிச்சான் அப்படிங்கிற வரலாறு கடைசியா எம்ஜிஆர் மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி. எங்கேயும் எப்பவும் எதுனாலும் கண்ணுல நெருப்போட, கையில முறுக்கோட, நெஞ்சில தில்லோட ஒத்தையா நின்னு சமாளிக்கிறான் பாரு. வேற லெவல். ஏன்டா இந்த விஜய தொட்டோம் நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்க. மர்மயோகின்ற ஒரு படத்துல அதுல ஒரு சூப்பர் டயலாக் ஒன்னு சொல்லியிருப்பாரு. குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதான நம்ம பழக்கமே. வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். வருவாரா? 26ல நிற்பாரா? திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ணை கவ்வ போறது உறுதி. அடிப்பாரா? நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா? காடுனா நான் சிங்கம், வானனா இடி, கடல்னா சுறா, காத்துனா சூறாவளி. வழி மறிக்காதே.